ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப சாரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இடையில அது இதுன்ட்டு ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தப்போ எடுத்தது. வீடியோ கூட நான் ஷூட் பண்ணிடுவேன், ஆனால் எடிட்டிங் மட்டும் என்னால் சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. நைட் தூங்குறப்ப தான் அந்த எடிட்டிங் வேலைலாம் பார்ப்பேன். ஸோ நைட் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிடுறேன் போயிட்டு. சரி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தப்போ மட்டன் குடல், நாட்டுக்கோழி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சமைப்பேன் சண்டே ஆனாலும் இன்னொருத்தர் சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம் இல்லையா. அதுலேயும் ரீசெண்டாக மட்டன் குடல் கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஊருக்கு போகிறப்ப தான் அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தீபாவளிக்கு அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தப்போ ஹஸ்பண்ட் சொல்லாமலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன் இது வாங்கணும் அப்படின்ட்டு. நான் வாங்கி தரேன் செய் அப்படின்னுவாங்க, ஆனால் நம்ம வாஷ் பண்ணோம்னா அடுத்து சமைக்கும் போது சாப்பிட மாட்டேன், அதனாலே வாங்குறதில்ல. இந்த டைம் அம்மாவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மட்டன் குடலை ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு வார்ம் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டதில்லைன்னு ஒரு டைம் சொன்னாங்க, நான் வீடியோவில் போட்டதை பார்த்து. சரி அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு வராங்களோ அன்றைக்கி ரெடி பண்ணலான்னு நினச்சேன். ஹஸ்பண்டே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அம்மா ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கரில் இந்த குடல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாட்டுக்கோழியில் லெக் பீஸாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வெங்காயம்லாம் வெட்டணும்னா ஓடியே போயிடுவேன், ஏன்னா கண் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெங்காயத்தை ஊறிக்கிறது தான் தெரியும், டக்குன்னு கட் பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவார், எப்படி இருந்த ஒன்று நான் எப்படி மாற்றிருக்கேன் பாரு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவையான அளவு கடலெண்ணெய், நெய்யெல்லாம் சேர்த்து சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 கிட்ட எடுத்திருக்கேன், 20-30 கூட இருக்கும் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வரணும். அது அந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நாட்டுக்கோழி தான். ஸோ அது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு வெங்காயம் வதக்க போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கேப்பில் புதினா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வாசனை போனதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா அரைச்சி சேர்க்கும் போது குழந்தைங்க வாயில் தட்டுப்படாது, அதனால் மோஸ்ட்லி நான் அரைச்சே சேர்த்துக்கிறது. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினா வாஷ் பண்ணது, கொத்தமல்லி வாஷ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து அது நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து வர இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கணும். ஸோ ஒன்று நல்லா வதக்கி சேர்க்கும் போது பிரியாணியோட அவுட்புட் டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். புதினா சேர்த்துருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன் வாஷ் பண்ணி, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஒரு சைடு கவுண்டர் கொடுத்துட்டே சமைச்சிட்டு இருந்தோம் 3 பேருமே. அப்புறம் எங்களுக்கு கிடைச்சது எங்கள் அம்மா தான். 2 பேரும் சேர்ந்தோம்னா அம்மாவையும் சேர்த்து ஓட்டி எடுத்துருவோம். இந்த அரட்டையில் மசாலா என்னென்ன சேர்த்தோங்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பிரியாணி மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், எல்லாமே மைல்டாக தான் சேர்த்துருக்கேன் கிட்ஸு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கணும், ஆனால் இப்போ தான் சேர்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் குடல் நல்லா வெந்துருச்சு. தங்கச்சி ஒரு சைடு கிரேவி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனித்தனியாக அந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணா. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் சூடு ஆறணும். இந்த பக்கம் பிரியாணிக்கு லெக் பீஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தது இது கூட சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி பாட்டில் செஞ்சோம் அப்படின்னா கறி வேக லேட் ஆகும். அதனால் நான் குக்கரில் ஒரு 2 விசில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பாட்டுக்கு மாற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வேக விட்டாச்சு.
வந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு மாற்றிக்குவோம். நாங்கம்மா நல்லா இருக்குமா? அந்த சிக்கன் 2 விசில்லையும் வேகலை. திரும்ப அகைன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 விசில் வேக விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அம்மா வந்து மட்டன் குடல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அந்த சீரகம் அது இதுன்னு எல்லாமே சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கினாங்க. தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கிட்டாங்க. தாளித்த மாதிரியும் ஆச்சு அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்காக. இன்னொரு பக்கம் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவிக்கு மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். யாராவது கொடுக்கணுமா கொடுங்க. இதில் அப்படியே பற்றி எடுத்துப்பா. என்ன செய்ய மிளகு பொடி போடவா, மிளகு பொடி இது போட, மிளகு பொடி போட்டாலும் நல்லா இருக்கும். போடு கொஞ்சமாக போட்டு கிண்டி கொடு. இந்த மட்டன் சூப் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த குடல் சூப்பெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. குடலே வந்து நான் சின்ன வயசில் சுத்தமாக சாப்பிட்டதில்லை, சாப்பிட மாட்டேன், எது வச்சாலும் எடுத்துக்கவே மாட்டேன். பட் இப்போ அந்த மெச்சூரிட்டியா இல்லை என்னன்னே தெரியல, ஆனால் ஓரளவு கிரேவிங்ஸ். ஆனால் இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அடம் பண்ணி ஒரு வழியாக வந்து என்னை குடிக்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் அந்த டைமில் மெடிசன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வயிறுலாம் புண்ணாக இருக்குது அப்படின்ட்டு. நான் தான் மட்டன் சூப்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படி இப்படின்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வச்சுட்டாங்க. பிரியாணிக்கு லெக் பீஸ் வேக வச்சது நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இனி இதுக்கப்புறம் வந்து பாட்க்கு மாற்றிட்டு தண்ணி தேவையான அளவு வந்து அளந்து ஊற்றிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. குடலில் அந்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வர்ற டைமில் அம்மா வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய மசாலா வேண்டாம் அப்படின்ட்டு. அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருந்தது. நல்லா டெம்ட் ஆச்சு சமைச்சிட்ருக்கும் போதே. இதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக இந்த சீரக சம்பா ரைஸ் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து சீரக சம்பாவில் தான் ரெடி பண்ணுறது. நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ஒரு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடும்போது அரிசி பருக்கையாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் வந்து வெந்து வந்திருக்கணும் நல்லா. ஸோ அந்தளவுக்கு இருக்கணுன்றக்காக ஒரு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலேயே, அரை மணி நேரமே வந்து ஊறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராய்லர்லன்னா ஒரு விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகிட்டு தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணியை அடியில் தோசைக்கல் வச்சு தம் கட்டி வச்சிடலாம். ஃபைனலி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விசில் நல்லா வந்து வற்றி வந்துருச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும் குக்கிங் வேலை. ஸோ அன்னைக்கு அப்படி தான் 3 மணி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு, மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கே. தண்ணி குழம்பா வேணும்னாலும் நம்ம இதே மெஷர்மெண்ட் தான், பட் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பெப்பர்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கலாம். பட் நான் அன்றைக்கி வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருந்ததுனால இதை கிரேவியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தோம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை, அன்றைக்கி பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி வெரைட்டி வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அண்டு நாட்டுக்கோழி கிரேவி, மட்டன் குடல்,
அப்புறம் ரைத்தா இதெல்லாம் தான் வச்சுருந்தோம். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி தங்கச்சியும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சுன்னு எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அம்மா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக மற்ற நாள் நான் தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது 1-2 ரெசிபி வந்து பண்ணுற மாதிரி ஹஸ்பண்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் பாவம் சமைக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த டைம் அம்மா வந்திருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து சமைப்போம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். சஷு இது வரைக்கும் மட்டன் குடல் சாப்பிட்டதில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா அது வந்து அவங்க அம்மாச்சி இது பண்ணாலும் சரி, இல்லை மீன் குழம்பு எது வச்சாலும் சரி, அவங்க கொஞ்சம் மைல்டாக வைப்பாங்களா அம்மா. ஸோ அதனால் அவனுக்கு அம்மா வைக்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் ஊருக்கு வந்துட்டு 2 நாள் தான் அம்மாவும் தங்கச்சி எல்லாரும் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலை இருக்குது ஊரில் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா பாப்பா பேக்கை தூக்கிட்டு ஃபஸ்ட் ஆளாக கிளம்பிட்டான். ஏன்னா பஸ்ஸில் போகிற குஷியில் கிளம்பிட்டான். ஆனால் ஊருக்கு போயிட்டு அழுதான்னு சொன்னாங்க. கிருஷ்ணன் குட்டி எப்போவுமே கிளம்புறோம் அப்படின்னாலே அழுவான். இந்த டைம் என்னென்னா அவனே டாட்டா சொல்லிட்டான். ஏன்னா பாப்பா வீட்டில் இருந்தனால 2 பேரும் சரியான ஆட்டம். அன்னைக்கு பயங்கரமாக அவனுக்கு தூக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு 11 மணிக்கே காலையில். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு 1 வீக் அப்புறமா எடுத்தது தான். ஸோ கொஞ்சம் நானும் ரெக்கவர் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த லாங் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் எடுக்கிறதுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வீட்டில் ட்ரெஸ் போடுறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு. சரி ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கோவிலுக்கு போயிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் நம்ம உக்கடம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்போவுமே வீக்லி ஒன்ஸாவது போவோம். இல்லைனா எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ போயிடுவோம் கோயிலுக்கு. அது என்னவோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களும் கொஞ்ச நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். எப்போவுமே திருஷன்குட்டி அங்கே போனால் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் இந்த டைம் என்னவோ தெரில பிரசாதம் இல்லாத. ஆனால் அவன் கேட்டுகிட்டே இருந்தான், பொங்கல் கொடுங்க அப்படின்னு போய் ஐயர்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவர் துளசி தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தாரு. சாமி கும்பிட்டு முடித்தோடனே நேராக கிராஸ்க்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதே லேட்டு தான். 8 மணிக்கு மேலே தான் கடைக்குள்ளேயே போனோம் நாங்கள். முக்கியமாக அன்றைக்கி எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் போயிருந்தோம். பாட்டம் எல்லாமே ஜெக்கின்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி. ஸோ கொஞ்சம் லூஸ் பேண்ட்டாக இருந்தால் இந்த சம்மர் டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. அதனால் சரி ஸ்ட்ரைட் கட் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் கலெக்ஷன் வந்து ஓகே தான். நான் நினச்ச கலர் வந்து எனக்கு கிடைக்கல. சரி 2-3 டாப்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செட்டு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பேண்ட் அண்ட் டாப்பு பலாசோ செட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன். பட் ஒயிட் வந்து ட்ரையலுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பிங்க் கலரில் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. 2 ஒரே சைஸ் தான். ஃபஸ்ட்டு இதை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது எல் சைஸே. ஸோ அதையும் போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் அதை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வீடியோவில் அதை கண்டிப்பாக நான் என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வேறு ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.